ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு பேக்கரி ஸ்டைலில் இனிப்பு போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் மைதா, 150 கிராம் மைதா எடுத்துருக்கேன். இன்னைக்குனா ஒரு கப், பெரிய கப் எடுத்துக்கலாம். ஒரு கப் மைதா போட்டுக்கலாம். அதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கட்டியாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசையணும். அப்போ தான் அந்த போலி வந்து சாஃப்டாக வரும். அதை பிசைஞ்சிட்டு மேலே லைட்டாக நெய் தடவிட்டு இது ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதுக்கு பூரணம் செஞ்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம அரை கப் தேங்காய், அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். அதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் அதுலேயே ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் வேணும்னா மேலே கூட ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் வெல்லம் தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா நல்லா கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடும். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக நம்ம ஆற வச்சுட்டு தான் செய்யணும், இல்லைன்னா அது மாவுலேயே ஒட்டிக்கும். அதனால இது நல்லா ஆறட்டும். இப்போ மாவு எடுத்துக்கலாம். அது சப்பாத்தி மாதிரி நல்லா உருட்டிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க பூரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம எப்பயும் சப்பாத்தி உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக உருட்டினோன்னா அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வராது. அழுத்தி உருட்டணும் கொஞ்சம் பொறுமையாக. அப்போ தான் வந்து அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராமல் அதுக்குள்ளவே இருக்கும். இப்போ எல்லா போலியும் நம்ம உருட்டி எடுத்து வச்சு இப்போ இதை சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு இது 2 சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட போலி, இனிப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.